ஹே எவ்ரி ஒன் வெல்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கான யோகா ஒரு ஜாலியான பேலன்சிங்க்கான யோகா. யார் வேணா எப்போ வேணா செய்யலாம். நீங்கள் உடம்பு குறைக்கணுமா, உடம்பு குறைக்க வேணாமா, நான் பேலன்ஸ்டாக இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த யோகா வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒத்த காலில் நிற்கிறது, ஒத்த காலில் நிற்கிறது, இந்த கொக்கு மாதிரி நிற்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஸோ ஒரு காலை கீழே வச்சுக்கோங்க, ரெண்டாவது காலை எடுத்து அதோடைய பாதத்தை உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. எடுத்த உடனே தொடை மேலே வைக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். தொடை மேலே வைக்க முடியலன்னா நீங்கள் முட்டி மேலே வச்சுக்கோங்க. முட்டி மேலேயே வைக்க முடியல அப்படின்னா கெண்டைக்கால் பக்கத்தில் வச்சுக்கோங்க. கெண்டைக்கால் பகுதியிலே வச்சுக்க முடியல இன்னும் கீழே வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் நின்னா போதும். நின்றுட்டு அப்படியே ரெண்டு கையையுமே தூக்கிடுங்க. தூக்கிட்டு அந்த பொசிஷன்லேயே ஒரு 5 தடவை மூச்சு இழுத்து விடுங்க. எடுத்த உடனே இந்த பேலன்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. அப்படி வரலினாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கால் எல்லாம் கீழே இறக்கிக்கிட்டு காலை உதறிட்டு அடுத்த காலுக்கு போயிடுங்க. அதே ஸ்டெப்ஸ் தான். அடுத்த காலை ஊனிட்டு முதல் காலை எடுத்து அடுத்த காலுடைய உள் தொடை பகுதியில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு கையையும் தூக்கிடணும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2-3 மாதம் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் உடம்பு குறைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு. நான் குண்டாக இருந்த போதெல்லாம் இதனால் பாசிபிளே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், நானும் கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் தவறி இருப்பேன். பட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜேர்னி. யோகாங்கிறது எடுத்த உடனே பர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே போக போக நீங்கள் அந்த பர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணிடுவீங்க. பட் அந்த பயணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுவோங்க. என்றைக்கா ஒரு நாளைக்கு நீங்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஜாலியாக செஞ்சீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.